everyone, I'm Marvika and welcome back. In the last video, I almost completed the story of Verity book. The only part that's left is what Verity wrote in that letter for Jeremy. So without any delay, let's get started. And this letter starts with Dear Jeremy. இந்த லெட்டர் நீ தான் வாசிக்கிறேன்னு நான் நம்புகிறேன். ஆனால் நீ இதை வாசிக்கிற டைமில் நான் க்ரூவோட நள்ளிரவில் கிளம்பியிருப்பேன். நம்ம இந்த வீட்டில் நிறைய நினைவுகள் ஒன்றாக சேர்த்துருக்கோம். ஆனால் அந்த வீட்டில் உன்னை தனியாக விட்டு போகிறதுல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. இப்படி தான் இந்த லெட்டர் ஒரு எமோஷனல் பேக்ரவுண்டோட ஸ்டார்ட் ஆகும். பேசிக்கலி we know Verity is a successful author and they have to be creative with their writings for each book. Back on those days when everything was fine, Verity வந்து பேண்டம் ப்ரெஸ் ஹவுஸில் இருக்கிற அமாண்டா என்கின்ற எடிட்டர் கிட்ட ரைட்டிங் ஜானர் அண்ட் ஸ்டைல் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பிகாஸ் வெரைட்டி வந்து ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க. அவங்க நியூ புக்ஸ் எந்த ஆங்கிள்லேருந்து எழுதலாம்னு, ஏதோ வில்லைன் ஆர் குட் சைட். அப்போ அமாண்டா சஜஸ்ட் பண்ணுறது தான் டு ரைட் இன் த வில்லைன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா வெரைட்டியோட ஃபர்ஸ்ட் புக் இஸ் இந்த ஆங்கிள் ஆஃப் வில்லைன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த புக் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்ததுனால அமாண்டா வந்து ஸ்டிக் வித் தட்னு சொல்லுவாங்க. பட் வெரைட்டி ஃபெல்ட் இட் டிஃபிகல்ட் ஒவ்வொரு நியூ புக்ஸும் எப்படி வில்லைன் ஆங்கிள்லேருந்து அப்கிரேட் பண்ணுறதுன்னு. தட்ஸ் வென் அமாண்டா வந்து வெரைட்டிக்கு ஆன்டகானிஸ்டிக் ஜேர்னலிங்கை தினமும் ட்ரை பண்ண சொல்லுவாங்க டு இம்ப்ரூவ் ஹர் வில்லைன் ஆங்கிள் ஆஃப் ரைட்டிங். ஆன்டகானிஸ்டிக் ஜேர்னலிங்னா நம்ம சிந்தனை, நம்பிக்கை, உணர்வுகளை கேள்வி கொள்ளுற மாதிரி எழுதுறது. அதாவது நம்மளோட எண்ணங்களை எதிர்த்து பேசுகிற மாதிரி எழுதுறது. டு ஹெல்ப் இட் மோர், அமாண்டா வந்து வெரைட்டி அவங்க டெய்லி லைஃப்பில் நடக்கிறத ஒரு ஈவல் பர்ஸ்பெக்டிவில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க. தட்ஸ் வென் ஷி ஸ்டார்ட்ஸ் ரைட்டிங் ஃப்ரம் த டே ஷி மெட் ஜெர்மி. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜெர்மியை மீட் பண்ணும்போது என்ன ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்தாங்க, அவங்க கான்வர்சேஷன் எல்லாமே எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் இன் ஆன்டகானிஸ்டிக்கலி வெரைட்டி ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் ஜெர்மியை மீட் பண்ணும்போது அவங்க ஒரு ரெட் ட்ரெஸ் வியர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க ஆல்டர்னேட் வெர்ஷனில் ஷிப் ரிட்டர்ன்ஸ் லைக் அந்த ட்ரெஸ்ஸை அவங்க திருடிட்டு வந்து போட்ட மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் அவங்க ஒரு ரியலிஸ்டிக் அண்ட் டெரிஃபைங் கேரக்டர்ஸை அவங்க நாவல்ஸில் எழுத ஆரம்பிப்பாங்க. அவங்க லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே எழுதுகிறாங்க, ஈவன் த பர்த் ஆஃப் தி கேர்ள்ஸ் அண்ட் ரொம்ப முக்கியமாக த ஹார்பர்ஸ் டெத் ஆஸ் வெல். அன்னைக்கு வெரைட்டி வந்து க்ரூ அண்ட் ஹார்பரை லேக்குக்கு கூட்டிகிட்டு போவாங்க டு கெட் ரிலாக்ஸ்ட். அண்ட் க்ரூவும் ஹார்பரும் படகுல போக ஆசைப்பட்டிருப்பாங்க. அதனால வெரைட்டி கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க பண்ண ஒரே மிஸ்டேக் லைஃப் வெஸ்ட். லைஃப் ஜாக்கெட் 3 பேருமே வியர் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் எப்போவுமே ஃபேமிலியாக இவங்க வர பிளேஸ் இது அண்ட் வாட்டர் இஸ் நாட் தட் ஸோ டீப்னு வெரைட்டி வந்து டேக் இட் ஈஸியாக விட்டுருவாங்க. சடனாக படகு சரிஞ்சிரும். ஹார்பர் வந்து மீன்களை பிடிக்கிறதுக்காக ஃபிஷிங் நெட் லேக்கில் போட்டிருப்பாங்க, அதில் மாட்டிப்பா. வெரைட்டி ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க அவளை காப்பாற்றுறதுக்கு. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஷி couldn't. ஹார்பர் இஸ் டெட். ஸோ தட் இஸ் வாட் ஆக்சுவலி ஹேப்பன். பட் வெரைட்டி அவங்க மேனுஸ்கிரிப்ட் ஸோ பெயிட்டில் ஆல்டர்னேட் வெர்ஷனில் எழுதியிருப்பாங்க that she pushed her body weight towards right. அதனால படகு சரிய 3 பேருமே தண்ணியில் மூழ்க அவங்க க்ரூவை மட்டும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வர மாதிரி. இது ஹார்பர் இறந்த கொஞ்சம் மாதத்துலேயே எழுதியிருப்பாங்க. அண்ட் யாருமே வாசிக்கக்கூடாதுன்னு வச்சுருந்த அந்த மேனுஸ்கிரிப்டை ஜெர்மி ஒரு நாள் எடுத்து வாசிச்சிருவார். வெரைட்டியோட கழுத்தை நெரிச்சு கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவார். அண்ட் ஷீ ட்ரைஸ் டு எஸ்கேப் ஃப்ரம் ஹிம். மொமெண்ட்ஸ் லேட்டர் அவங்க ஃபெயிண்ட் ஆகிடுவாங்க. கண் திறந்து பார்க்கும்போது இவங்க அவங்களுக்கு ரேஞ்ச் ரோவர் காரில் அவங்க கை வாய் கட்டு போட்டு டிரைவிங் சீட்டில் இருப்பாங்க. ஷி மேக்ஸ் a lot of effort to tell Jeremy that it's all fake. எதுவுமே உண்மை இல்லை. பட் அதை காது கொடுத்து கேட்க ஜெர்மி தயாராக இருக்க மாட்டார். அண்ட் he makes the car crash in the tree so it will look like she died in accident. ஆனால் வெரைட்டி உயிர் பொழைச்சிருவாங்க. அந்த டைம்லேருந்து அவங்க கோமாவில் இருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வெரைட்டி was very sure one day Jeremy will kill her, so she began to act as if she is medically ill, coma. அண்ட் இந்த உண்மை எல்லாமே ஒரு நாள் ஜெர்மிக்கு தெரியணும்னு சொல்லி தான் வெரைட்டி நடு ராத்திரியிலே எல்லாரும் தூங்கின பிறகு இந்த பர்சனல் லெட்டர் டு ஜெர்மிக்காக எழுதியிருப்பாங்க. அண்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் ஹியர் வித் க்ரூ. இதை வாசிச்சு முடிச்ச உடனே லோவனால் நம்பவே முடியாது. ஷி ஃபீல்ஸ் வெரி பேட். அவங்க ஹார்ட் ஹெவி ஆகிரும். இது எதையும் நம்ப வேண்டான்னு அவங்க மனசு சொல்லும். பட் இன்னொரு பக்கம் உண்மையாகவே வெரைட்டி எதுவுமே பண்ணலையான்னு ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே வரும். அண்ட் ஒரு அப்பாவியே கொண்டுட்டோமேன்னு ஒரு பேட் ஃபீலிங்கும் அவங்களுக்குள்ளே சரௌண்ட் ஆகும். ஜெர்மி மேலே வர சத்தம் அவங்களுக்கு கேட்கும். லோவன் உடனே அந்த லெட்டரோட ரெஸ்ட் ரூமில் லாக் பண்ணிப்பாங்க. ஃபாஸ்ட்டாக சிலது டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ணிவிட்டு சிலதை அவங்க மென்று சாப்பிட்ருவாங்க. ஸோ தட் ஜெர்மி டசன்ட் ஃபைண்ட் திஸ். ஏன்னா அந்த மேனுஸ்கிரிப்ட் உண்மையாகவே ஃபேக்காக இருந்தால் ஜெர்மி அவரே மன்னிக்க மாட்டார்னு சொல்லி லோவன் அவர்கிட்டேருந்து அந்த லெட்டரை மறைச்சிருவாங்க. ஸோ ஃபைனலாக எப்படி முடிப்பாங்கன்னா, இது வெரைட்டியோட ஒரு இன்னொரு பிளாட்டாக கூட இருக்கலாம் டு ப்ரூவ் தட் ஷி இஸ் இன்னசென்ட். The only question remains is which truth was she manipulating? என்ற ஒரு question மார்க்கோடு இந்த புக்கை முடிச்சிருவாங்க. So it's given to the readers to find the truth. அண்ட் இந்த புக்கோட இன்னொரு பார்ட் இருக்குது, மீன்ஸ் போனஸ் சாப்டர்ஸ். அந்த புக்கை நான் இன்னும் வாசிக்கல. மேபி if we read that we'll get some idea to define the truth.
Overall, the reading experience of this book was so good. ஒரு நல்ல thriller book for sure. நீங்களும் இந்த புக்கை ட்ரை பண்ணலாம். ஈவன் தோ இப்போ உங்களுக்கு இந்த கதை தெரிஞ்சாலும் உங்களுக்கு போர் அடிக்காது if you read it again. நான் இந்த புக்கை வாசிக்கும் போது there are certain lines that made me scared. Of course, the book is made for it. So yeah, that's all for this amazing book, Verity. And நான் சொன்ன மாதிரி இதை படமாக டிரெக்ட் பண்ணிட்டு வராங்க. And chosen cast is also very good. I've seen a lot of movies of Anne Hathaway and she is doing the role of Verity. So நான் நினைக்கிறேன் it's best for her role. And that's all for this video. Hope you all enjoyed this amazing story. And இன்னொரு amazing கதையோடு next videoல பார்ப்போம். அதுவரை bye, நன்றி, வணக்கம்.